ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் இட்லி தோசைன்னு பண்ணாமல் இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு பாசிப்பருப்பு தோசை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம 1 கப் பாசிப்பருப்பு எடுத்து அதை 10 நிமிஷம் கொதிக்க விட்ட வெந்நீரில் போட்டு 10 மினிட்ஸ் ஊற வைக்க போகிறோம். இந்த ரெசிபி நீங்கள் இட்லி தோசை மாவு இல்லாத டைமில் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 கப் பாசிப்பருப்பு ஊற வச்சது, உருளைக்கிழங்கு 1, வரமிளகாய் ஒரு 3-4, முட்டை 1, பெருங்காயம், உப்பு கொஞ்சம், எல்லாத்தையும் அரைச்சி அரைச்ச மாவை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் வெங்காயம், கொத்தமல்லி கீரை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். தோசைக்கல் சூடானதும் இன்ஸ்டன்ட் தோசை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியான ஒரு தோசை, இன்ஸ்டண்ட்டாகவும் செஞ்சிடலாம். சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது.